கடற்கரைகளில் அல்லது ஆற்று கழிமுகங்களில் வளரும் உபர்நீர் தாவரங்களையே கண்டல்கள் என்கிறோம். சுற்றுலா, கூனி இறால் வளர்ப்பு மற்றும் அபிவிருத்தி நடவடிக்கைகளினால் ஆசியாவின் பல பிரதேசங்களில் கண்டல் காடுகள் அழிவடைகின்றன. எனினும் சில ஆசிய சமூகங்கள் தமது தேவைகளை நிறைவேற்றிக் கொண்டு கண்டல்களையும் பாதுகாக்க வழிமுறைகளை கண்டறிந்துள்ளன. சுமாத்ரா தீவின் வடமேற்கில் அமைந்துள்ள ஜாரிங் ஹாலுஸ் கிராமத்தின் மக்களை இதற்கு உதாரணமாக சொல்லலாம். மீன்பிடி அல்லது கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள இம்மக்களுக்கு கண்டல்கள் பல வழிகளில் உதவுகின்றன. கண்டல்கள் இல்லாவிட்டால் மீன்கள் இருக்காது. அதிக கண்டல்கள் தான் அதிக மீன்களை தரும். Ikan dia bertelur di kayu-kayu itu dia apa? Dia jadi benur dah itu. Menurut penataran saya dulu lah. தென்கிழக்கு ஆசியாவின் வேறு பல கடற்கரைகளைப் போலவே இங்கும் கூனிரால் வளர்ப்பினால் சுற்றுச்சூழல் சீரழிந்துள்ளது. மக்களும் இதனை அறிவார்கள். எமது சூழல் சேதமடைந்துள்ளது. காடுகளை மீள உருவாக்கி அதனை சீர் செய்ய நாம் முயற்சி மேற்கொண்டு வருகிறோம். கிராமவாசிகளின் ஜீவனோபாயங்களையும் அது அதிகரிக்கும். இச்சீராக்கள் நடவடிக்கை கண்டல் தாவரங்களின் புனர்நடுகை மற்றும் பராமரிப்பை உள்ளடக்கும். இச்சமூகத்தினர் பல தசாப்தங்களாக 40 ஹெக்டேயர் கண்டல் வனத்தை பராமரித்து அனுபவப்பட்டவர்கள். மக்களின் இந்த அனுபவத்தை சமூக ஒத்துழைப்புடன் கண்டல் வலய பாதுகாப்பில் ஈடுபட்டுள்ள யாழ் என்ற இந்தோனேஷிய அமைப்பு அறிந்து கொண்டது. 2004ஆம் ஆண்டில் இங்கு வந்த யாழ் அமைப்பினர் ஜாரிங் ஹாலுஸ் மக்களுடன் அறிவையும் திறமைகளையும் பகிர்ந்து கொண்டனர். கூனி இறால் தடாகங்களின் புனரமைப்பே எமது முதலாவது பணியாக இருந்தது. வனத்தின் வரைபடங்களையும் நாம் தயாரித்து கொடுத்தோம். GPS, திசையறி கருவி போன்ற கருவிகளையும் பயன்படுத்தும் முறைகளையும் நாம் சொல்லிக் கொடுத்தோம். கண்டல்களின் புனர்நடுகை தொடர்கின்றது. இந்த நாற்று மேடையில் சுமார் 20,000 நாற்றுகள் உண்டாக்கப்பட்டுள்ளன. பல்வேறு தேவைகளுக்காக கண்டல்களிலிருந்து பழங்களையும் இலைகளையும் அறுவடை செய்வதில் இங்குள்ளவர்கள் அனுபவசாலிகள். இவை அவர்களுக்கு வருமானத்தை அளிக்கிறது. அத்துடன் கண்டல்களுக்கு இடையே மீன்களும் நண்டுகளும் பெருமளவில் காணப்படுகின்றன. ஜெருஜு என்ற தாவரத்தின் பல்வேறு பயன்களை சமூக தலைவர் ஒருவர் விளக்கி கூறினார். ஜெருஜி இலைகளின் சாற்றிலிருந்து கிறிஸ்பி தயாரிக்கப்படுகின்றது. இது ஜெருஜி இலைகளை அரிந்து 18 தயாரிக்கப்படும் மூலிகை தேயிலை. நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் அதேவேளை கண்டல் வனத்தையும் பராமரிக்கும் பாரம்பரியத்தில் அவர்கள் முக்கிய கவனம் செலுத்துகின்றனர். நாம் முதலில் இங்கு வந்தபோது காடு நல்ல நிலையிலேயே இருந்தது. ஆனால் அருகிலுள்ள வனவிலங்கு புகலிடம் மிக மோசமாக காணப்பட்டது. யாழ் அமைப்பு அரசாங்கத்துடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தி இந்த வனவிலங்கு புகலிடத்தில் 500 ஹெக்டேயர் கண்டல் வலயத்தை பராமரிக்கும் பொறுப்பினை மக்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. இதன்படி மக்கள் அங்குள்ள தாவரங்களிலிருந்து பயன்பெற அனுமதிக்கப்பட்ட போதிலும் கண்டல் மரங்களை தரிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. வனவிலங்கு சோலையில் கண்டல் தாவரத்தின் பராமரிப்பு இந்தோனேஷியாவில் இதுவே முதல் தடவையாகும். இப்பகுதியில் கண்டல் வனத்தை மீளமைப்பதற்கு தமது முயற்சியையும் நேரத்தையும் செலவிட பலர் விரும்புகின்றனர். ஆனால் அதற்கு முன் ஒரு முக்கிய விடயம் கவனிக்கப்பட வேண்டும் என்கிறார் லுக்மன். அவர்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் அவர்கள் நாட்டு மரங்களை வேறு சிலர் வெட்டிவிடுவார்கள். இது ஓர் ஆரம்பம் மட்டுமே. எனினும் கண்டல் காடுகளின் சமூக பராமரிப்பில் இது ஒரு முக்கிய நடவடிக்கையாகும். பிரதேசவாசிகள் இதனை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றனர். கண்டல் காடுகளை பாதுகாக்க அரசாங்கம் பராமரிப்புக்கான உரிமையை பிரதேசவாசிகளுக்கு வழங்க வேண்டும்.